வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். அடுத்த தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை மார்ச் 1, 2027க்கு ஒத்திவைக்கும் மத்திய அரசின் முடிவை முதலமைச்சர் ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்த தாமதம் எல்லை நிர்ணய செயல்முறையை கையாளவும், மக்களவையில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கவும் பாஜக தலைமையிலான மத்திய அரசின் திட்டமிட்ட நடவடிக்கை என்று அவர் வலியுறுத்தினார். ஸ்டாலினின் கூற்றுப்படி 2026க்கு பிறகு முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பை தொடர்ந்து எல்லை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டம் கட்டளையிடுகிறது. மேலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை 2027க்கு தள்ளுவதன் மூலம் பாஜக தனது நோக்கங்களை தெளிவுபடுத்தியுள்ளது. சமூக ஊடக தளமான எக்ஸில் ஒரு பதிவில் எல்லை நிர்ணய செயல்முறை குறித்த தனது முந்தைய கவலைகள் இப்போது சரிபார்க்கப்பட்டு வருவதாக ஸ்டாலின் அறிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தனது மௌனம் மற்றும் பாஜகவுடனான கூட்டணியின் மூலம் இந்த துரோகத்திற்கு உடந்தையாக இருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். பழனிசாமி டெல்லியின் ஆதிக்கத்திற்கு சரணடைந்தார் என்றும் தமிழ்நாட்டின் நலன்களை பாதுகாக்க தவறிவிட்டார் என்றும் ஸ்டாலின் கூறினார். பிப்ரவரி 25ஆம் தேதி வரவிருக்கும் தொகுதி மறுவரையறை தமிழ்நாட்டின் மக்களவை இடங்களை கணிசமாக குறைக்க வழிவகுக்கும் என்று ஸ்டாலின் எச்சரித்திருந்தார். இந்த சாத்தியத்தை ஒரு பெரிய அச்சுறுத்தலாக விவரித்த அவர் அதை தென் மாநிலங்களில் தொங்கும் டாமோக்லஸின் வாளுடன் ஒப்பிட்டார். நாட்டில் உள்ள மொத்த எம்பிக்களின் எண்ணிக்கை அதிகரித்தாலும் தமிழ்நாடு இன்னும் நிகர இழப்பை சந்திக்க நேரிடும் என்றும் இது மாநிலத்தின் குரலையும் உரிமைகளையும் குறைத்துவிடும் என்றும் எச்சரித்தார். பிப்ரவரி 26ஆம் தேதி கோயம்புத்தூரில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஸ்டாலினின் அச்சங்களை நிராகரித்தார். எல்லை மறுவரையறைக்கு பிறகு தென் மாநிலங்களின் தொகுதிகளின் எண்ணிக்கை குறைக்கப்படாது என்று பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே உறுதியளித்துள்ளார் என்பதை வலியுறுத்தினார். இருப்பினும் மத்திய அரசிடமிருந்து முறையான உறுதிமொழிகளை கோரிய தமிழக தலைவர்களுக்கு இந்த உறுதிமொழி போதுமானதாக இல்லை. மறுநாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மாநிலத்தின் தொகுதி எண்ணிக்கையில் எந்த குறைப்பும் இல்லை என்று மத்திய அரசு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினால் தமிழகத்திற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று கூறினார். தமிழ்நாட்டில் தற்போது 545 மக்களவை தொகுதிகளில் 39 இடங்கள் உள்ளன என்றும் வட மாநிலங்களுக்கு இடங்கள் விரிவாக்கப்பட்டால் அதன் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அவர்களின் கோரிக்கையை அதிகரிக்க மார்ச் 5 அன்று ஸ்டாலின் தலைமையில் நடந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையிலான இட ஒதுக்கீட்டை 30 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க கோரும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தென் மாநிலங்களின் உரிமைகளுக்காக வாதிடுவதற்காக ஒரு கூட்டு நடவடிக்கை குழு உருவாக்கப்பட்டது. மார்ச் 22 அன்று நடந்த அதன் முதல் கூட்டத்தில் ஜேஏசி 25 ஆண்டுகளுக்கான தற்போதைய நிலையை வலியுறுத்தியது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த எம்பிக்கள் குழு பிரதமரை சந்திக்க முயன்ற போதிலும் எந்த நியமனமும் வழங்கப்படவில்லை. ஏப்ரல் 6ஆம் தேதி எல்லை நிர்ணய செயல்முறை தொடர்பான தமிழக மக்களின் கவலைகளை நிவர்த்தி செய்து அவற்றை நிவர்த்தி செய்யுமாறு பிரதமர் மோடியை ஸ்டாலின் மீண்டும் வலியுறுத்தினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.